இந்தியாவே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய கர்நாடகா எலெக்ஷன்ஸ் வர மே 10ஆம் தேதி நடக்க போகுது. மே 13ஆம் தேதி அதோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் மேலே மக்கள் எந்த விதமான அபிப்பிராயத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ மார்க் போட போகிறாங்க, இப்படி பல கேள்விகள் இந்த ஒரு தேர்தலில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த தேர்தலில் பல ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் ஃபார்முலாஸ், ரிலீஜன் ஃபார்முலா, இப்படி பல ஃபார்முலாஸ் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ரீஜியன்லையுமே ஒவ்வொரு விதமான அரசியல் முன்னெடுப்புகள் நடக்கும். கர்நாடகா ஃபுல்லாகவே ஒரே விதமான அரசியல் கண்டிப்பாக எடுபடாது அப்படின்ட்டு காலாகாலமாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ அடாப்ட் ஆகிட்டு வராங்க. ஒவ்வொரு ரீஜன்லையுமே ஒவ்வொரு கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளுக்கு உண்டான கட்டமைப்பு ஒவ்வொரு ரீஜன்லையுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூரில் இப்போது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், மிகப்பெரிய எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வீக்கஸ்ட் கட்டமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபிக்கு ஓல்டு மைசூர் ரீஜனில் ஜேடிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பிஜேபி ரொம்பவே வீக்காக இருக்காங்க. இங்கே இந்த ஓல்டு மைசூர் ரீஜனில் பிஜேபி எவ்வளோ சீட் ஜெயிக்கிறாங்க அதை பொறுத்து தான் கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி அமையுமா அமையாதா அப்படிங்கிறதுலாம் முடிவே இருக்கும். இந்த கோஸ்டல் கர்நாடகா ரீஜன் பார்த்தோம்னா, இந்த கடலோர பகுதிகள் ஹிந்துத்வா சென்டிமெண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்க பகுதி அப்படின்னு அண்ணாமலை அவர்களே ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. இங்கே 2-3 சீட் தான் பிஜேபி தோக்கும், அதை தவிர எல்லாத்தையுமே பிஜேபி ஸ்வீப் பண்ணக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை தவிர சென்ட்ரல் கர்நாடகா தான் உண்மையான பேட்டில் கிரவுண்ட். இங்கே தான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நெக் டு நெக் ஃபைட் இருக்குது. அடுத்ததான் நார்தன் கர்நாடகாவில் பார்த்தோம்னா 2 ரீஜன் இருக்குது. ஒன்று மகாராஷ்டிரா கர்நாடகா, இன்னொன்று ஹைதராபாத் கர்நாடகா. இந்த ஹைதராபாத் கர்நாடகா பகுதியில் தான் ஹைதராபாத் நிஜாம் ஆண்ட பகுதி அப்படின்னு அறியப்படுது. இந்த ஒரு பகுதியை கல்யாண கர்நாடகா அப்படின்னு பேர் மாற்றினது நம்மளுடைய ஃபார்மர் கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா அவர்கள். இதுக்கப்புறமா அங்கே கல்யாண கர்நாடகாவில் பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் உருவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த மகாராஷ்டிரா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ரீசெண்டாக இந்த ரீஜனல் டிஸ்பியூட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பெல்காவி அப்படிங்கிற ஒரு பகுதி கர்நாடகாவுக்கு சொந்தமா இல்லை மகாராஷ்டிராவுக்கு சொந்தமா, இந்த மாதிரி ரீஜனல் கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பாக கர்நாடகா தேர்தலை பெரிய அளவில் அஃபெக்ட் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாத்தையுமே தாண்டி இது வரைக்குமே பிஜேபி தனிப்பெரும்பான்மையோட அங்கே ஆட்சி அமைச்சதே கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு கிளியர் மெஜாரிட்டி கிடைச்சதே கிடையாது. ஸோ இந்த தேர்தலில் பிஜேபி கிளியர் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அலையன்ஸோட போனாங்கன்னா அவங்களால எந்த விதமான முடிவுமே தன்னிச்சையாக எடுக்க முடியாது. சப்போஸ் இஃப் தே ஃபால் ஷார்ட் ஆஃப் தட் மேஜிக் வே மார்க், ஹாஃப் வே மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காங்கிரஸும் ஜேடிஎஸும் சேர்ந்து அங்கே ஈஸியாக ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவை லூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக காங்கிரஸ் கைவிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு காங்கிரஸே வழிவகுக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொன்றா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பஞ்சாபை காங்கிரஸ் லூஸ் பண்ணாங்க. அடுத்து இப்போ ராஜஸ்தானில் எலெக்ஷன்ஸ் வரப்போது. ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆக போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு லார்ஜஸ்ட் விக்ட்ரி அங்கே பிஜேபி பதிவு பண்ண போகிறதா இப்போ பல தகவல்கள் வெளியிட்டே இருக்குது. சத்தீஸ்கர் மட்டும்தான் இப்போ காங்கிரஸ் கையில் இருக்குது. ஸோ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட கட்சி கட்டமைப்பு அங்கே ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ காங்கிரஸ்க்கு இது ரொம்பவே க்ரூஷியலான ஒரு எலெக்ஷன்ஸ். பிஜேபிக்கும் அப்படிதான். ஏன்னா சவுத் இந்தியாவில் முதல்ல பிஜேபி ஒரு மாநிலத்தை கைப்பற்றி ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொன்னால், நார்த் இந்தியன் பார்ட்டி இல்லை சவுத் இந்தியாவிலையும் எங்களால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு மாநிலம் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவை லூஸ் பண்ணுறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அமையும். 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பல காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த கர்நாடகா எலெக்ஷன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும். இப்போ பிஜேபிக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா கர்நாடக மக்கள் பலரும் என்ன ஒரு கருத்தில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஒரு சின்ன அதிருப்தி இருந்தாலுமே, ஸ்டேட் கவர்மெண்ட் சரியாக செயல்படலை அப்படின்னு நினச்சாலுமே 2024 எலெக்ஷன்ஸ் இல்லை 2019, 2014 போன்ற பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. இங்கே அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நாங்கள் காங்கிரஸ் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் 2024 நாங்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மோடி மேஜிக் அப்படிங்கிறது. இப்போ பிஜேபிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது கர்நாடகாவில் அப்படின்னு பார்க்க முடியுது. சில மாதங்களுக்கு முன்னாடி பல கருத்து கணிப்புகள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிரும், காங்கிரஸுக்கு கிளியர் மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி சென்றுட்டு இருக்கு, பிஜேபி வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ பிஜேபிக்கு கர்நாடகாவில் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு, சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியாக வரக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது ஹாஃப் வே மார்க்கை தாண்டுமா, ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் போது, அதுதான் மோடி மேஜிக்.
போன தடவையுமே இந்த மாதிரி பிஜேபிக்கு ஏதுவான சூழல் இல்லாத போது மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் பேரில் அங்கே பிஜேபி சிங்கிள் லாஸ்ட் பார்ட்டியாக வந்தது. இந்த முறையுமே சிங்கிள் லாஸ்ட் பார்ட்டியாக வரும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை ஒரு ஆட்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஆட்சிக்கு தேவையான சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மோடி மேஜிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் மோடி அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு. இன்னும் ஒரு குறைந்த நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு, கிட்டத்தட்ட 9லேருந்து 10 நாட்கள் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது மோடி அவர்களுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ மோடி அவர்களுடைய இந்த பிரச்சாரம் எடுபட்டால் பாஜக அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இன்னொன்று பார்க்கணுன்னா என்னென்னா, ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்லாம் இப்போது ஜேடிஎஸ் காங்கிரஸ் இடையில அப்படியே பிரிஞ்சு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக பல பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இப்போது அசதுதீன் ஒவைசி அப்படிங்கிறவர் உள்ளே வந்திருக்காரு. அவர் ஹைதராபாத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அறியப்பட்டார். இப்போது கர்நாடகாவுக்கும் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்ஸை பிரிக்கிறதுல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படி நம்பப்படுது. இப்போ புதுசாக பல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, புதுசாக பல ஃபார்முலாஸ் வந்திருக்கு, கேஸ்ட் ஃபார்முலாஸ் வந்திருக்கு, ரிலீஜியஸ் ஃபார்முலாஸ் வந்திருக்கு. இந்த கேஸ்ட் ரிலீஜன் கூட நம்ம போய் வேணாம், ஏன்னா அது மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குன்னு எனக்கு தோணல. நம்ம எப்போவுமே இந்த கேஸ்ட்டுக்குள்ள ரிலீஜனுக்குள்ள நம்ம போகிறதில்ல. ஸோ இந்த கர்நாடகா எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா யாரும் கூட்டணி வைப்பா, இல்லை பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்ச நாள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம், வந்தே மாத்திரம்.